அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மரியாதைக்குரிய முன்னாள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஜாமீனை திமுகவுடைய உடன்பிறப்புகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. திமுகவோட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னை விட உரம்பற்று வரும் செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன், உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. எதுக்கு உறுதி பெரிது தியாகம் பெரிது அப்படின்னு சொல்றாருன்னா அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லுவோம். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை போட்டாங்க. குறிப்பாக குங்குமெசு மணி, செந்தில் பாலாஜியுடைய நண்பராக கருதப்படுகிற MCS MC சங்கர், செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமாருடைய வீடு, செந்தில் பாலாஜி வீடு, இந்த வீட்டில் ரைடு பண்ணாங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் வீடு சீல் வைக்கப்பட்டது. அதே போல் செந்தில் பாலாஜியுடைய அலுவலகமும் கரூரில் சீல் வைக்கப்பட்டது. உடனடியாக செந்தில் பாலாஜி சென்னையில் இருந்தார். சென்னையில் போய் அவரை விசாரணைக்கு உட்படுத்த சொல்லி அழைக்கிறாங்க. அதிகாலை வாக்கிங் போயிட்டு வந்துற கைது பண்ணிட்டு போகிறாங்க. கைது பண்ணிட்டு போகிற வழியிலேயே செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி ஏற்படுகிறது. நெஞ்சு வலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் தனியார் மருத்துவமனை சிகிச்சை செய்யப்படுகிறது. அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி செய்யப்படுகிறது. உண்மையிலே அவருக்கு பிளாக் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக இந்த சினிமாவில் கைது பண்ண உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி நடிப்பாங்க இல்லையா வில்லன்கள்லாம், அது மாதிரி செந்தில் பாலாஜி நடிக்கிறாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனம் வந்தால் கூட உண்மையிலேயே செந்தில் பாலாஜிக்கு பிளாக் இருந்திருக்கு, அடைப்பு இருந்திருக்கு. அவர் ஒரு கார்டியாக் டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு, ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போ உண்மையிலே சொல்ல போனால் இந்த கைதின் மூலமாக செந்தில் பாலாஜி காப்பாற்றப்பட்டிருக்காரு. உண்மையிலே செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறைக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இந்த மதுவிலக்கு, ஆயத்திரித்துறை, மின்சாரத்துறை, இதில் பல பிரச்சனைகள் அவருக்கு, பல சிக்கல்கள் அவருக்கு. அதில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இதை பற்றி கவனிக்காமல் விட்டார். ஏன்னா இது வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி அவர் கவனிக்கலை. வாக்கிங் போனாலும் கூட பெருசாக வரும்போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. திடீர்னு அவர் கைது பண்ணும்போது அவருக்கு டென்ஷன் உச்சத்துக்கு போது டக்குன்னு அடைப்பு ஏற்பட்டுருது. அது ஸ்ட்ரோக்காக மாறுது, கார்டியாக் அரெஸ்ட் வருது. உடனடியாக ஆஸ்பத்திரியில் வச்சு அவருக்கு சர்ஜரி பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. எப்போ அடைக்கிறாங்க? ஜூலை மாதம் 18ஆம் தேதி புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்படுறாரு. வாழை மீன் இருக்குன்றான், வஞ்சர மீன் இருக்குன்றான், நீங்கள் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா, கடல்ல இல்லையா அப்படிங்கிற மாதிரி 59 முறை செந்தில் பாலாஜியுடைய காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட உச்சநீதிமன்றத்திலேயே செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட முறை தள்ளுபடி பண்ணிருக்கு. திமுகவுடைய வழக்கறிஞர் அணி, இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய மிக பிரபலமான வழக்கறிஞர்கள் என்று பல கோடிகளை செலவச்சு பார்த்தும் கூட செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை பெயில் கொடுக்க மறுத்துருச்சு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி உறுதித்தன்மை கொண்டவர், அவருடைய தியாகம் பெரிது, அதை விட அவருடைய உறுதி பெருசு சொல்கிறாங்க இல்லையா. செந்தில் பாலாஜி ஒன்றும் குற்றமற்றவர் என்று அமலாக்கத்துறையோ இல்லை உச்சநீதிமன்றமோ விடுதலை செய்யலை. இந்த வழக்கில் இன்னும் நிறைய நாட்கள் ட்ரையலுக்கு நாளாகும். அதனால் அது வரைக்கும் அவர் ஜெயிலில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் ஜாமீன் கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஒழிய அவர் குற்றமற்றவர் என்றோ, அவர் வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தலன்னோ, வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கலன்னோ, அந்த பணத்தை வச்சு அவர் சட்டவிரோத பண மாறுபடத்தில் ஈடுபடலன்னு சொல்லியோ தீர்ப்பு வழங்கி நல்லவர், நியாயமானவர், நேர்மையானவர், காமராஜர் கக்கனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இவர் தான் நேர்மையான அமைச்சர் அப்படிலாம் விடுதலை பண்ணலை. தியாகம் பெரிது, அதனும் உன்னுடைய உறுதி பெரிதுங்கிறாரு. தியாகம் பெரிதுங்கிற சொல்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி ஒன்றும் 8 வழிச்சாலையை எதிர்த்து போராடி சிறையில் உட்கார்ற. செந்தில் பாலாஜி ஒன்றும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடி சிறைக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஒன்றும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் போராடி மக்களுக்காக நின்று ஜெயிலுக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஒன்றும் கெயில் குழாய் பதிப்பை எதிர்த்து கண்டித்து அதுக்காக ஜெயிலுக்கு போகலை. செந்தில் பாலாஜி வேளாண் மசோதா திட்டத்தை எதிர்த்து போராடி ஜெயிலுக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஒன்றும் நீட்டை எதிர்த்து போராடி சிறைக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஒன்றும் CA, NPR, NRC போன்ற சட்டங்களை எதிர்த்து சிறைக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஒன்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கோரிக்கை எதிர்த்து மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு எதிராக பேசி ஜெயிலுக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஒன்றும் NIAக்கு எதிராக போராடி சிறைக்கு போகலை. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனது 2011 2015 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுக்காம
பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்ததாகவும், பணம் வாங்கிக்கிட்டு சில பேருக்கு வேலை போட்டு கொடுக்காததுனாலையும் அவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவருக்கு வழக்கு பதிவு செய்து, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு அது அமலாக்கத்துறைக்கு போகுது. அமலாக்கத்துறை வாழ்நிலை வழக்கு எடுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்ட வழக்கை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி செந்தில் பாலாஜி வழக்கை ரத்து பண்ண வச்சுட்டாருன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறாங்க. அது இல்லாமல் வருமான வரித்துறையும் ரெய்டு பண்ணுறாங்க. இந்த ரெய்டு அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமில்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு வருமானம் குடிக்கக்கூடிய ஒரு நல்ல துறையை சார்ந்த ஒரு அமைச்சர், ஒரு நல்ல விசுவாசியாகவும் இருந்தார். அதிமுக இருக்க வரைக்கும் அதிமுக விசுவாசி, டிடிவி இருக்க வரைக்கும் டிடிவி விசுவாசி, திமுகவுக்கு வந்த பிறகு திமுகவுடைய ராஜ விசுவாசியாக இருந்தார். திமுகவில் எத்தனையோ மூத்தவர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு 2 முக்கியமான துறை கொடுக்கப்பட காரணம் செந்தில் பாலாஜி சரியாக நடந்துக்குவார், அந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்குவார் அப்படிங்கிற ஒரே ஒரு இதில் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. யாரையும் மாட்டி விடலை. அதனால தான் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, உன் தியாகம் பெரிது, அது இன்னும் உன் உறுதி பெரிது. அந்த உறுதி என்ன, போட்டு கொடுக்காமல் இருந்தலடா, அதுதான் போட்டு கொடுக்காம எதை பற்றியும் சொல்லாமல் கப்சிப்னு இருந்தார். அதனால தான் சிறைத்துறையில் அவருக்கு மருத்துவருடைய அறை எடுத்து, பொதுவாக சிறைத்துறையில் அவருக்கு உடல்நோய்ப்பட்டதாக கூட அவர் ஹெச்எஸில் வச்சுருக்கலாம், இல்லை அவருக்கு ஏ கிளாஸ் கொடுத்துருக்கலாம். ஏ கிளாஸ்னால் ஃபஸ்ட் கிளாஸு, அவர் ஒரு ஐடி ஹோல்டரு, அமைச்சர், அரசியல்வாதி, இந்த பேக்ரவுண்டில் அவருக்கு ஒரு ஏ கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவரை மட்டும் தனியாக புழல் சிறையில் மருத்துவமனை பிளாக்கில் மருத்துவர்கள் ஓய்வெடுக்கும் அறையை அதை ஒரு தனி சிறையாக மாற்றி அதுக்குள்ளே ஒரு பெட்டு போட்டு அவரை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. சிறையில் இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் ஒரு நார்மலான லாட்ஜில் தங்குற மாதிரியான எல்லா வசதிகளோடும் தான் அவர் புழல் சிறையில் இருந்திருக்காரு. உடல் நலிஞ்சிருச்சு, ஏன்னா அவருக்கு மருத்துவமனையில் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சதுனால, காலில் அறுவை சிகிச்சை செஞ்சதுனால அந்த அறுவை சிகிச்சையினுடைய விளைவு, மாத்திரைகளுடைய விளைவில் அவர் உடல் மெலிஞ்சிட்டார். சிறை மோசமானதான், கொடூரமானது தான். செந்தில் பாலாஜி சிறை நிச்சயமாக சிதைச்சிருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி நல்லவர், வல்லவர், நியாயமானவர், நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல. இப்போ என்ன கெடுபிடிகள் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும், வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடாது, வாரம் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடணும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, இந்த ட்ரையலுக்கு எப்போ கூட்டாலும் வரணும், தேவையில்லாமல் வாய்தா வாங்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு அடிப்படையில், கண்டிஷன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 471 நாட்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக ஜெயிலில் இருந்தது வந்து செந்தில் பாலாஜி தான். ஐயா கலைஞர் அவர்கள் கூட இவ்வளோ நாட்கள் ஜெயிலில் இல்லை. கலைஞர் அவர்கள் வந்து மொழிப்போருக்காக போராடி ஜெயிலுக்கு போனார், அதில் மாற்று கருத்து இல்லை. ரயில் வந்துச்சா ரயில் வரலையோ தலையை வச்சார், ஜெயிலுக்கு போனார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிஸ்ஸா காலத்தில் சிறைக்கு போனாங்க. திமுக இருக்கிற பல தலைவர்கள் மிஸ்ஸா காலத்தில் சிறைக்கு போனாங்க. ஆனால் இத்தனை நாட்கள் இல்லை, 6 மாதம் 8 மாதம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் 471 நாட்கள், கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறையில் இருந்தது இவர் ஒருத்தர் தான். அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிலில் இருந்தார், 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தது. தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் வந்து இப்போ ஐயா நெடுமாறன் ஜெயிலில் இருந்திருக்காரு, சுபவீரபாண்டியன் ஜெயிலில் இருந்திருக்காரு, ஐயா வைகோ ஜெயிலில் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனது வந்து மக்களுக்காக போராடி, ஈழத்தமிழருக்காக போராடி. இப்போ நான் சீமான் சிறைக்கு போனார்னா, என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னதற்காக ஜெயிலுக்கு போனார். நான் வந்து 330 நாட்கள் சிறைக்கு போனேன். ஃபாக்ஸ்கானில் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உணவில் தரம் இல்லை அப்படின்னு வந்த செய்தியின் அடிப்படையில் அதை பேசி அதில் சிறைக்கு போனேன். கன்னியாகுமரியில் கனிமவள கொள்ளையை கண்டித்து பேசியிருக்காக சிறைக்கு போனேன். இதே செந்தில் பாலாஜி தரப்பை என் மேலே வழக்கு போட்டுச்சு, கரூரில் ஆத்துமல் கொள்ளையை கண்டித்து பேசுறதுல வழக்கு போட்டாங்க. அப்போது மக்களுக்காக போராடித்தான் சிறைக்கு போயிருக்க முடியும். செந்தில் பாலாஜி மக்களுக்காக போராடி சிறைக்கு போல, நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி அந்த பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தினாருங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் ஜெயிலுக்கு போனார். ஸோ கொண்டாடுற அளவுக்கு அவர் இன்னும் தியாகியோ போராளியோ இல்லை, ஈகை செய்தவரோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பு செய்தவரோ கிடையாது. திமுக கொண்டாடுது. ஏன் கொண்டாடுது அப்படிங்கிறது திமுக காரங்களுக்கும், திமுக உடன்பிறப்புகளுக்கும், திமுக முக்கியமானவங்களுக்கும் நல்லா தெரியும். கட் அவுட் வச்சு கூட்டு போவீங்கன்னு பார்த்தா ஒத்த கட் அவுட் நிக்கிறீங்க, அசிங்கமா இல்லையா? எங்களுக்கு இந்த அசிங்கமா இருக்கு. அவன் மாப்பிள்ள கொலை பண்ணிட்டு போனா, நீ குண்டா திருநதுக்கு கூட்டுக்களுக்கு ஜெயிலு போனா. ஏன்னா தனி மனிதனாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஜெயிக்கவே மாட்டார், ராசி இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்பட்ட EVK இளங்கோவனையே பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெல்ல வச்சவர் செந்தில் பாலாஜி. புதிதாக ஒரு முறையவே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். மக்கள் இருந்தால் தானடா எதிர்க்கட்சிகள் ஓட்டு கேட்டு போவீங்க, மக்களை கொண்டு பட்டியல் அடைச்சி வச்சு பட்டி முறை என்கிற முறையை அறிமுகப்படுத்துறதே செந்தில் பாலாஜி தான். அது ஒரு வகையான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி.
அதனால தேர்தல் வந்து யுக்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. மக்களை ஊருக்குள்ள இல்லாமல் கொண்டு போய் பட்டியல் அடைச்சி வச்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு பிரியாணி, ஒரு நாள் வாத்து பிரியாணி, ஒரு நாள் மாட்டு பிரியாணி, ஒரு நாள் சிக்கன் பிரியாணி, ஒரு நாள் மட்டன் பிரியாணி என்று விதவிதமாக சமைச்சு போட்டு மக்களை ஒரு மாதம் அழகுபடுத்தி மக்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தவர். எல்லாரும் சாதாரணமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, குவார்ட்டர் கொடுக்கறது, கோழி பிரியாணி கொடுக்கறது, குக்கர் கொடுக்கறது, துணிமணி கொடுக்கறது, பாத்திரம் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப அறத பழசுப்பா. இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்கு. இப்போ என்ன ட்ரெண்டில் என்ன இருக்குது? ஸ்மார்ட் வாட்ச். வீட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சை கொடுறா, வாங்கடா ஓட்டன்னு சொல்லி ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தது ஜூனியர் விடனில் ஆர்டிக்கலாகவே வெளிவந்துச்சு. அதே போல் வீட்டில் வந்து ஒரு 4 ஓட்டு இருந்தால் பைக்கெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கவனித்தவர். அதனால தான் பாட்டு போட்டாங்க, வெள்ளை வேட்டி கட்ட நல்ல வெள்ளம் உள்ள வேணும், உங்கள் மனசை பார்த்தா எங்கள் காயம் ஆறி போகும் அப்படின்னு அப்படியே உருகுனாங்க. செந்தில் பாலாஜி கைதின் போது உருகுனாங்க. செந்தில் பாலாஜி வந்து தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் என்ற அளவுக்குலாம் கொண்டாடப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ மீண்டு வரும்போது திமுக கொண்டாடாமல் இருக்குமா? நீங்க வாங்கின எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய அரசியலில் ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர், அதுவும் அதிகார பலமிக்க அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய வருமானம் வரக்கூடிய துறையில் இருந்த ஒரு அமைச்சர், ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான அமைச்சர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தது. இதுதான் முதல் முறை. அப்போ 1.5 ஆண்டுகள் சிறையில் இருக்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருங்கிற கேள்வி மக்கள் யோசிக்க வேண்டிய கேள்வி. அமலாக்கத்துறை சும்மா ஒன்றும் செந்தில் பாலாஜி கைது பண்ணல. ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாங்க, பழிவாங்கும் நோக்கமோடு எதிர்கருத்து கொண்டவர்களை கைது பண்ணுகிறது அமலாக்கத்துறை. அப்படித்தான் செந்தில் பாலாஜி முடக்க நினைத்தது, சிறையில் போட்டு முடக்க நினைத்தது. ஆனால் செந்தில் பாலாஜி எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதிச்செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. கைது செய்து சிறையிலே வைத்து விடுவதனாலேயே சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உரம்பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவரும் சகோதரர் செந்தில் பாலாஜி வருக வருக என வரவேற்கிறேன். உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனும் பெரிது அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சொல்லில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை வந்து சும்மா முடக்கலை. வருமான வரித்துறை செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு வராங்க. 6 நாட்கள் தொடர்ச்சி ரெய்டு நடக்குது. அதுக்கப்புறம் வருமான வரித்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வருது. அமலாக்கத்துறை வரும்போது அமலாக்கத்துறை அதிகாரி, பெண் அதிகாரியை உள்ள நுழைய விடாமல் காரை உடைச்சி அந்த பெண் அதிகாரியை ஆபாசமாக பேசுனது இல்லாமல் பெண் அதிகாரியை ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த வழக்கிலையும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் பிணை கிடைச்சது. அப்போ இந்த பெண் அதிகாரியை டீஸ் பண்ணது, ஹராஸ் பண்ணது, அபியூசிவாக பேசுனது, இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கொந்தளிச்சுறாங்க, கோபமாயிருது. ஏன்னா ஒரு வடநாட்டு அதிகாரி, நம்மை நம்பி வந்த ஒரு பெண் அதிகாரி, அந்த அதிகாரி இவங்களை கேவலமாக பார்த்தாங்களே, பேசிட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களே, அவங்களை விடவே கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க காரை உடைச்சது, அசிங்கப்படுத்துறது அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை கோபம் உண்டாகி ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி விடவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ செந்தில் பாலாஜியுடைய எல்லா வினைகளுக்கும் அவராக செஞ்சது தான் வினையாக வந்துச்சு. இன்னொன்று சும்மா ஒன்றும் கைது பண்ணிடல. இப்போது தமிழ்நாட்டில் தங்கம் தென்னரசு இருக்கார், அவரை கைது பண்ணலையே. KN இருக்கார், அவரை கைது பண்ணலையே. நாமக்கல்லில் வனத்துறை அமைச்சருக்கு அவரை கைது பண்ணலையே. மையநாதன் இருக்கார், அவரை கைது பண்ணலையே. எத்தனையோ அமைச்சர்கள், 38 அமைச்சர்கள், 35 மேலே அமைச்சர் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் கைது பண்ணிடலையே. செந்தில் பாலாஜி வேலை வாங்கித்ததை ஏமாத்தினார். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே மேடையில் பேசியிருக்காங்க. இவர் கெட்ட கெட்டுக்கு இவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வேறு கேட்குதான். இவரும் இவர் தம்பியும் சேர்ந்து கரூரையே வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இவர் வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி பற்றி. இதை விட ஐயா கருணாநிதி அவர்களும் செந்தில் பாலாஜி குறித்து ஊழல் அமைச்சர் அப்படின்னே பேசியிருக்காரு. அன்னைக்கு ஊழல் அமைச்சராக அன்னைக்கு வந்து கரூர் செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் சேர்ந்து கரூர் மொத்தமாக கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. கெட்ட கெட்டுக்கு முதலமைச்சர் பற்றி கேட்குதா? அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி ஜெயலலிதா கூட நெருக்கம், இளவரசி கூட ரொம்ப ரொம்ப நெருக்கம், சசிகலா கூட நெருக்கம் என்று பேசி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு உன் உறுதி பெருசு, உன் தியாகம் பெருசுங்கிறார். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி
அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். செந்தில் பாலாஜி எதிர்க்கட்சியா இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போது, அதிமுக செஞ்ச ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அவரை கைது பண்ணணும், அவர் ஒரு ஊழல் அமைச்சர்னு சொன்ன கட்சி இன்னைக்கு சிறைக்கு போன பிறகு தங்கத்தட்டில் வைத்து, தாம்பூலம் வைத்து, பட்டாசு கொளித்து, இனிப்பு கொடுத்து வரவேற்கிறது. அதாவது அங்க பண்ணா தப்பு, எங்க கிட்ட பண்ணா தப்பு இல்லை. அதுதான் பாஜகவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும். எப்படியும் இன்றைக்கு மாலை இல்லை நாளை காலைக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 471 நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு. நானும் ஒரு 330 நாட்கள் சிறையில் இருந்தவனா சொல்கிறேன். அவருக்கு நிறைய மருத்துவர்கள் ஆலோசிப்பாங்க. இருந்தாலும் நம்ம பகுதியை சேர்ந்தவராச்சு இல்லையா, நம்ம ஒரு தம்பியாக ஒரு ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கு. வந்த உடனே எவன் பேச்சையும் கேட்காம முதல்ல வயிறை சுத்தம் பண்ணிருக்கண்ணே. வயிறை சுத்தம் பண்ணாதான், ஏன்னா சிறையில் எண்ணத்தை கொடுத்தாங்களோ, எண்ணெயை போட்டு கொடுத்தாங்களோ, பஜ்ஜியை கொடுத்தாங்களோ, போண்டாயை கொடுத்தாங்களோ, இல்லை ரவா லட்டு கொடுத்தாங்களோ, என்ன கேசரியை கொடுத்தாங்களோ, எப்படி கொடுத்தாலும் சிறை சாப்பாடை சாப்பிட்ருப்பீங்க. அது உடம்புக்கு ரொம்ப கேட விளைச்சிருக்கும். அதனால் பெர்சனல் அட்வைஸு, வயிறை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல வரகரிசி கஞ்சி, நல்ல பழச்சாறு, நல்ல இளநீர், நல்ல மோர், தயிர் சாதம், இது மாதிரி சாப்பிடுங்க. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அந்த அசைவ உணவை தவிர்த்துருங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. சிறை கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களை நம்பியிருக்கிற கொங்கு மக்களுக்கும் நல்லது செய்வீங்கன்னு சொல்லி பல பேர் நம்புகிறாங்க. செஞ்சால் நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய தியாகத்திற்கு, இவ்வளோ பெரிய உள்ள தூய்மைக்கு, இவ்வளோ பெரிய உறுதிப்பாட்டிற்கு செந்தில் பாலாஜிக்கு பரிசு கொடுக்காமல் இருப்பாங்களா? பரிசுனா அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத வீடு இல்லை, அவர்கிட்ட இல்லாத நகை இல்லை, அவர்கிட்ட இல்லாத கார் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவருக்கு தேவை என்ன? அந்த பதவிக்காகத்தான் இவ்வளோ நாட்கள் அவர் 471 நாட்கள் யாரையும் காட்டி கொடுக்காம செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருக்கார். இன்னுமே தலைமறைவாக இருக்கார். அவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு, சம்பவ செந்தில் தவிர. ஆனால் ஒரு வருஷமாக ஒருத்தர் தலைமறைவாக இருக்காங்க, அசோக்குமார். எங்கே இருக்காருன்னு தெரில. ஏன்னா இன்டர்போல் வச்சு தேடுற அளவுக்கு அவர் தலைமறைவாக இருக்கார். அவரையுமே அவர் காட்டி கொடுக்கல. என் தம்பி வந்தால் தான் நான் வெளியே போகணும்னு அவர் சொல்லலை. தனக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களையும் அவர் சொல்லலை. அப்போ அவருக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கல. அது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி செந்தில் பாலாஜி வெளியே வந்து அன்னைக்கே அவருக்கு அந்த பரிசு கொடுக்கப்படுவதாக இருந்திருக்கு. காலதாமதம் ஏற்பட்டதுனால தான் இந்த பழுத்திற்கு பழுக்கலை, எனக்கு செய்தி வரல, இதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி வந்த பிறகு அவரோடு சேர்த்து வச்சு அமைச்சராக்குவோம், தனியாக இவரை மட்டும் ஆக்கினா அது விமர்சனமாகும், செந்தில் பாலாஜியோட சேர்த்து வச்சாங்கன்னா கட்சிக்காரனையும் ஆஃப் பண்ணிடலாம், மக்களையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறத தான் அந்த அமைச்சரவை பொறுப்பு மாற்ற இடம் நேரம் காத்திருக்கான். அதனால் செந்தில் பாலாஜிக்கு கூடிய விரைவில் நல்ல பொறுப்பு நல்லவர்களிருந்து எடுத்து கொடுக்கப்படுவதாக செய்திகள் சொல்கிறாங்க. அது அவங்க கட்சி, அவங்க இடம், 2 வருஷம் ஆடுற வரைக்கும் ஆடுவாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ.